Good morning, students. Next, we will discuss about phonoreceptor. We have already studied photoreceptor. Photoreceptor is a eye. Now we will discuss about ear. Ear is a working is a two function or receive is a two sense. One is hearing and equilibrium. Hearing means the receiving of sound, and equilibrium means தடுமாறி உளுந்துராமல் பேலன்சிங். ஈக்குலிபிரியம் மீன்ஸ் பேலன்சிங் ஆஃப் பாடியை பேலன்சிங் பண்ணுவதற்கும் சவுண்டை ரிசீவ் பண்ணுவதற்கும் யார் ஆக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டியூவல் ஃபங்க்ஷனாக இருக்கும். யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏர் அப்படிங்கிற ஃபோனோரெசெப்டார் ஆர்கன்ஸ். சரிங்களா, நம்ம பாடியை ஒருநிலைப்படுத்துது, சவுண்டை ரிசீவ் பண்ணுங்க. இந்த ஏர் அப்படிங்கிறத நம்ம வந்து எத்தனை ரீஜனை டிவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் கேன் பி டிவைடட் இன்ட்டு 3 types. ஒன் இஸ் எக்ஸ்டர்னல் ஏர், மிடில் ஏர் அண்டு இன்டர்னல் ஏர் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை டைப்ஸ் இருக்குது? 3 types இருக்குதுங்க. ஸோ இந்த ஏர்னுடைய டயக்ராம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இந்த ஏர்னுடைய டயக்ராம் இங்கே கொஞ்சம் அப்படியே பாருங்கள். இதுதான் நமக்கு இந்த ஏர் அப்படிங்கிறது. இதுலேயே நமக்கு 3 types 3 பிளேசஸுமே இருக்குங்க, 3 ரீஜன்ஸுமே இருக்குது. ஏர்னுடைய எத்தனை ரீஜன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 ரீஜன் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் ஏர். எக்ஸ்டர்னல் ஏருங்கிறது என்னென்னா, ஸோ இங்கேருந்து நமக்கு இது வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஏருக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஏர். எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டிம்பானிக் மெம்பரைன் இங்கே இருந்து இங்கே வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த கேப் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த கேப்புக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா இந்த ஃபுல் லென்த் கேப்புக்கு பேர் தான் எக்ஸ்டர்னல் ஏர். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் ஏரில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெளியில் சவுண்டை ரிசீவ் பண்ணுவதற்கான ஃபனல் ஷேப்டு ஏர் பின்னா, வெளிக்காது மடல். இதில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், இயர் பியர்சிங் பண்ணிக்கிறோம். இந்த தோடு இந்த மாதிரி இதெல்லாம் குத்திக்கிறாங்க. இந்த பின்னா வந்து என்ன பண்ணுறீங்கன்னா சவுண்டை ரிசீவ் பண்ணுது. ரிசீவ் பண்ண சவுண்டை அடுத்து எங்கே அனுப்பணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு ஆடிட்டரி மீட்டர்ஸ், இந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்த கேனல் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம இந்த பட்ஸில் உள்ளே வரோம் பார்த்தீங்களா, அந்த கேனலுக்கு பேர் ஆடிட்டரி மீட்டர்ஸ் அப்படிங்கிற கேனல். இந்த ரெட் கலராக இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் என்னன்னா டிம்பானிக் மெம்பரைன், இந்த டிம்பானா அப்படின்ட்டுங்க. ஸோ சவுண்டு இங்கேருந்து இப்படி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த டிம்பானிக் மெம்பரைனை வைப்ரேட் பண்ண வைக்குது. சரிங்களா, ஸோ எக்ஸ்டர்னல் ஏரில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிங்கன்னா வெளியில் பின்னா இருக்குது, சென்டரில் வந்து என்ன இருக்குது ஆடிட்டரி மீட்டர்ஸு, அதுக்கடுத்து உள்ள என்ன இருக்குது டிம்பானிக் மெம்பரைன். சரிங்களா, இதுதான் வந்து எக்ஸ்டர்னல் ஏர். சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஏர். மிடில் ஏர் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு சொல்லிங்கன்னா டெம்பரல் போன்ஸில் ஏர் ஃபில்டு ஒரு கேவிட்டி, அந்த கேவிட்டிக்கு பேர் தான் என்னென்னா மிடில் ஏர். இந்த மிடில் ஏருங்கிறது எங்கேருந்து ஆரம்பிக்கிறீங்கன்னா இங்கே இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த கேப்புக்கு பேர் என்ன பேர் அடிச்சு அப்படின்னா மிடில் ஏர். சரிங்களா, இது ஃபுல்லாக இந்த ரெட் கலராக இருக்குது ஃபுல்லாக என்ன ஏருங்க மிடில் ஏர். மிடில் ஏரில் என்ன ஃபில்லாக இருக்குது அப்படின்னா ஏர் ஃபில்டு கேவிட்டிங்க. சரிங்களா, டெம்பரல் போனில் ஏர் ஃபில்டு கேவிட்டி இருக்கும். ஸோ இந்த மிடில் ஏரில் என்ன இருக்குதுன்னு சொன்னோம்னா 3 ஏர் ஆசிக்கல்ஸ் அப்படின்னு இருக்குதுங்க. 3 காதின் சிற்றெலும்புகள், நடுக்காது சிற்றெலும்புகள் இருக்குது. ஒன் இஸ் மீலிஸ். இந்த மீலிஸ் வந்து எதோட அட்டாச் ஆகிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டிம்பானிக் மெம்பரைனோட அட்டாச் ஆகிருக்கும். செகண்ட் வந்து இந்த மீலிஸ் யாரோட அட்டாச் ஆகிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிடில் பார்ட்டில் இருக்கக்கூடிய இன்கஸ், இந்த இன்கஸோட அட்டாச் ஆகிருக்கும். சரிங்களா, அடுத்து இந்த இன்கஸ் யாரோட அட்டாச் ஆகிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டெபிஸ், இந்த சீஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டெபிஸோட அட்டாச் ஆகிருக்கும். இந்த ஸ்டெபிஸ் யாரோட அட்டாச் ஆகிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஏர். சரிங்களா, இங்கே இருந்து ஃபுல்லாக அந்த இங்கே வரைக்கும் இருக்குது பாருங்க, இந்த ஃபுல் கேப் இது ஃபுல்லாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து இங்கே வரைக்கும் ஃபுல் கேப் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஏர். சரிங்களா, இது வந்து எக்ஸ்டர்னல் ஏரு, இது மிடில் ஏரு, இது இன்டர்னல் ஏர்ஸ். சரிங்களா, இந்த மிடில் ஏரில் வந்து ஒரு கேனல் வந்து நமக்கு ஃபேரிங்ஸோட கம்யூனிகேட் வச்சுருக்கோம். அதுக்கு பேர் எஸ்டேஷியன் டியூப்ஸ், நமக்கு தொண்டையில் திறக்கும். காதெல்லாம் சில நேரம் அடைச்சிக்கிச்சுன்னா நம்ம ஒரு மாதிரி பண்ணோம்னா அந்த காதை அடை பண்ணிடணும். அதுதான் இந்த இன்டர்னல் ஏரில் வந்து எத்தனை கம்பார்ட்மெண்ட் இருக்குன்னு சொல்லி 3 கம்பார்ட்மெண்ட் இருக்கும். ஒன்று வந்து ஸ்கேலா வெஸ்டிபுலை அப்படின்ட்டு மேலே கேலா வெஸ்டிபுலை, சென்டரில் இருக்கிறது பேர் ஸ்கேலா மீடியா, அது கீழே இருக்கக்கூடிய எந்த பார்ட்டுக்கு பேர் ஸ்கேலா டிம்பானி அப்படின்னு சொல்லிட்டு 3 பார்ட்ஸ் இருக்கும். இது 3லையுமே என்ன ஃபில்லாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் ஃபில்லாக இருக்கும். அவுட்டரில் ஃபில்லாக இருக்கக்கூடிய இதுலேயும் இருக்கக்கூடிய ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்டுக்கு பேர் பெரிலிம்ப்பு, இந்த சென்டர் இதில் இருக்கக்கூடியதுக்கு பேர் எண்டோலிம்ஃப் அப்படின்னு பேருங்க. இதில் அந்த ரெட் கலராக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெட் கலராக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஆர்கன் ஆஃப் கார்டி அப்படின்னு பேருங்க. சரிங்களா, ரைட். இப்போ நம்ம அப்படியே ஒவ்வொன்றா பார்ப்போங்க. சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், த எக்ஸ்டர்னல் ஏர் கன்சிஸ்டிங் ஆஃப் பின்னாண்டு எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி மீட்டர்ஸ் அண்ட் ஏர் ட்ரம். ஏர் ட்ரம்முங்கிறது என்னது டிம்பானம், அதர்வைஸ் கால்டு ஏர் ட்ரம்பாங்க. த பின்னா இஸ் ஏ ஃப்ளாப் ஆர் எலாஸ்டிக் cartilage covered by skin collect the sound waves. சவுண்டை கலெக்ட் பண்ணுறோம். The external auditory meters is curved tube that extend up to the tympanic membrane. Tympanic membrane போது. The tympanic membrane is composed of connective tissue covered with the skin outside with the mucous membrane inside. சரிங்களா, ரைட்டுங்க.
அடுத்து there are very fine hair and wax produced sebaceous gland called ceriminous glands. எதில் செரிமினஸ் கிளான்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி மீட்டர்ஸில் வந்து செரிமினஸ் கிளான்ஸ் அப்படின்னு இருக்குது. இந்த எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி மீட்டர்ஸ் இந்த காம்பினேஷன் ஆஃப் ஹேர் அண்டு ஏர் வேக்ஸ் செருமன் ஹெல்ப் இன் த ப்ரிவெண்டிங் டஸ்ட் அண்டு ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் ஃப்ரம் த என்டரிங் த ஏர். சரிங்களா, நம்ம வெளியிலேருந்து வரக்கூடிய டஸ்ட்டு எந்த ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்ட்டும் காதுக்குள்ளே நுழையாமல் இருக்கிறதுக்கு தான் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம காதுக்குள்ளே ஹேரும் இந்த வேக்ஸும் செக்ரேட் ஆகுது. எதில் எக்ஸ்டர்னல் ஏரில். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஏர். மிடில் ஏர் இஸ் ஏ ஸ்மால் ஏர் ஃபில்டு கேவிட்டி இந்த டெம்பரல் போன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்மால் ஏர் ஃபில்டு கேவிட்டி டெம்பரல் போனில் அமைஞ்சிருக்கு. சரிங்களா, இட் இஸ் செப்பரேட்டட் பை யாரால் செப்பரேட் பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த எக்ஸ்டர்னல் ஏர் பை த ஏர் ட்ரம் அண்ட் ஃப்ரம் த இன்டர்னல் ஏர் பை த தின் போனி போர்ஷன். இது வந்து வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஏர்லேயும் உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் ஏர்லேருந்து என்ன ஆகுது, செப்பரேட் ஆகுது. த போனி போர்ஷன் கன்சிஸ்டிங் ஆஃப் டூ ஸ்மால் மெம்பரன் கவர்டு ஓப்பனிங் கால்டு ஓவல் விண்டோ அண்டு ரவுண்ட் விண்டோ. நம்ம மேலே வந்து சொன்னோம் பார்த்தீங்களா, பெரிலிம்பு எண்டோலிம்பு அப்படின்னு சொல்லியிருப்போம். அதில் மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்டெஃபிஸ் அப்படிங்கிறது எதோட ஓப்பன் ஆகிருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓவல் விண்டோவோட ஓப்பன் ஆகிருக்கும். சரிங்களா, இந்த ஓவல் விண்டோ இன்னர் ஏருக்குள்ளே சுற்றிட்டு மறுபடியும் வந்து எதில் ஓப்பன் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிடில் ஏரில் ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகக்கூடிய விண்டோவுக்கு பேர் என்ன விண்டோ அப்படின்னா ரவுண்டு விண்டோங்க. இந்த மிடில் ஏர் கண்டைன்ஸ் ஏ 3 ஏர் ஆஸ்கிள்ஸ் மீலிஸ் ஹம்மர் போன்ஸ் இன்கஸ் அன்வில் போன்ஸு அண்டு ஸ்டெபிஸ் ஸ்ட்ரிப் போன்ஸுங்க விச் ஆர் அட்டாச் டு ஒன் அண்ட் அனதர். ஒன்னோட ஒன்று என்ன இருக்குது, இணைஞ்சிருக்குங்க. ஸ்மாலஸ்ட் போன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எது அப்படின்னா ஸ்டெபிஸுங்க. இந்த மீலிஸ் இஸ் அட்டாச் டு த டிம்பானிக் மெம்பரைன் அண்ட் இட்ஸ் ஹெட்ஸ் ஆர்டிகுலேட் வித் த இன்கஸ் which is the intermediate bones lying between the mealis and stapes. Stapes is attached to the oval window in the inner ear. The air ascals transmit the sound waves from the inner ear. சரிங்களா, நமக்கு எக்ஸ்டர்னல் ஏரில் இருந்து சவுண்டை ரிசீவ் பண்ணி டிம்பானிக் மெம்பரைன் வழியாக ரிசீவ் பண்ணி இன்னர் ஏருக்கு சவுண்டை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுனுடைய ஒர்க் ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏர் ஆஸ்கிள்ஸ். ஏ டியூப் கால்டு எஸ்டேஷியன் டியூப் கனெக்ட் வித் த மிடில் ஏர் கேவிட்டி வித் ஃபேரிங்ஸ். ஃபேரிங்ஸ் நம்ம தொண்டையோட திறந்துக்கிறாங்க. This tube helps in the equalizing the pressure of air on either side of the air drum அல்லது டிம்பானிக் மெம்பரைன். டிம்பானிக் மெம்பரைனுடைய ரெண்டு சைடு ஏர் ப்ரெஷர் காமனாக வச்சுக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது அப்படின்ட்டு இருக்காங்க. எது எஸ்டேஷியன் டியூப்ஸ் அப்படின்ட்டுங்க. சரிங்களா, இது வந்து ஆர்கன் ஆஃப் கார்டிங்க. இது கொஞ்சம் பார்த்துங்க. இந்த ஆர்கன் ஆஃப் கார்டி அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னா பேசிலர் மெம்பரைனில் இருக்கும். சரிங்களா, நம்ம சொன்ன பார்த்தீங்களா ஸ்கேலா வெஸ்டிபுலை அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்பகுதியில் இங்கே மேலே பாருங்கள் ஸ்கேலா வெஸ்டிபுலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதுங்களா. ஆமாம், ஸ்கேலா டிம்பானி அப்படின்னு கீழே இருக்கும். சென்டர் பார்ட்டுக்கு ஸ்கேலா மீடியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட் இந்த இன்னர் ஏர் இஸ் ஏ ஃப்ளூயிட் ஃபில்டு கேவிட்டி கன்சிஸ்டிங் ஆஃப் 2 பார்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இதில் இந்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏதோ எனக்கே ஒரு மாதிரி மொயமைன்னு தெரியுது. அவங்க இன்னர் ஏர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃப்ளூயிட் ஃபில்லாக இருக்கும். அதாவது 2 டைப்ஸ் ஃப்ளூயிட் இருக்கும். இந்த பெரிபரல் ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா பெரிலிம்பும் இன்னரில் வந்து சென்டர் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எண்டோலிம்ப் அப்படின்னு சொல்லிட்டு 3 பார்ட் இருக்கும். ஒன்று வந்து ஸ்கேலா டிம்பானி, ஸ்கேலா வெஸ்டிபுலை, ஸ்கேலா மீடியா அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் இருக்கும். அந்த 3 டைப்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேலா டிம்பானிலையும் ஸ்கேலா வெஸ்டிபுலையில் எது ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா பெரிலிம்ப் அப்படிங்கிற ஃப்ளூயிட்டு. ஸ்கேலா மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா எண்டோலிம்ப் அப்படிங்கிற ஃப்ளூயிட் வந்து ஃபில் ஆகிருக்குங்க. சரிங்களா, ரைட்டுங்க. இந்த போனி லேம்பரின்த் அண்ட் த மெம்பரைன்ஸ் லேம்பரின்த்ஸ் நோட் பண்ணுங்கள். போனி லேம்பரின்த், மெம்பரைன்ஸ் லேம்பரின்த். போனி லேம்பரின்த்னா எலும்பால் ஆனவையும், மெம்பரைன்ஸ் லேம்பரின்த்னா மெம்பரைன். இங்கே வந்து 2 மெம்பரைன் இருக்குங்க. ரெசினார் அண்ட் பேசிலார்ஸ் அப்படிங்கிற 2 மெம்பரைன்ஸ் இருக்கும். இந்த போனி லேம்பரின் கன்சிஸ்டிங் ஆஃப் 3 ஏரியாஸ். ஒன் இஸ் காக்லியா, வெஸ்டிபுலை அண்ட் செமி சர்க்குலர் கேனல்ஸ். என்னென்ன இருக்குதுன்னு சொன்னால் 3 இருக்குதுங்க. ஒன்று வந்து என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா காக்லியா, வெஸ்டிபுலை, அப்புறம் வந்து த காக்லியா இஸ் a coiled portion consisting of 3 chambers, namely scala vestibuli and scala tympani. In between the 2 இது 2 கடையில் என்ன இருக்குது அப்படின்னா ஸ்கேலா மீடியா அப்படின்னு சொல்லிட்டு 3 பார்ட் இருக்கும். ஸ்கேலா வெஸ்டிபுலையும் ஸ்கேலா டிம்பானியும் பெரிலிம்ப் இருக்கும். ஸ்கேலா மீடியாவில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எண்டோலிம்ப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கே ஒரு மாதிரி கிளியராக தெரியலைங்க. ஸோ இது வந்து உங்களுக்குமே ரொம்ப கிளியராக தெரியாது இந்த ஒரு பேஜுன்னு நினைக்கிறேன். இதில் ஏதோ அந்த ஃபார்மெட்லேயே இந்த மாதிரி கொஞ்சம் மிஸ்டேக் இருக்க மாட்டேங்குது. ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கலாம். அட் த பேஸ் ஆஃப் த காக்லியா இந்த ஸ்கேலா வெஸ்டிபுலை எண்ட் அட் த ஓவல் விண்டோ, வேர்ஸ் த ஸ்கேலா டிம்பானி எண்ட் அட் த ரவுண்ட் விண்டோ. இதெல்லாம் நோட் பண்ணிச்சிங்க. அப்படியே உங்களுக்கு சொன்னதான் மிடில் இயர். சரிங்களா, த சேம்பர் ஸ்கேலா வெஸ்டிபுலை அண்ட் ஸ்கேலா மீடியா ஆர் செப்பரேட்டட் பை எ மெம்பரைன்ஸ் கால்டு
resinous membrane, whereas the scala media and scala tympani are separated by basilar membrane அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொன்னது தான். ஆர்கன் ஆஃப் கார்டை, இந்த ஆர்கன் ஆஃப் கார்டை தான் என்ன பண்ணுச்சுன்னா சவுண்டை ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனுங்க. சரிங்களா, இந்த ஆர்கன் ஆஃப் கார்டை லொக்கேட் ஆன் த பேசிலார் மெம்பரைன். பார்ப்போங்க, இந்த ஆர்கன் ஆஃப் கார்டை இஸ் எ சென்சரி ரிட்ஜ் லொக்கேட் ஆன் த டாப் ஆஃப் த பேசிலார் மெம்பரைன் and it contains a numerous hair cells. 4 rows of hair cells இருக்கும், arranged on the 4 rows along with the length of the basilar membrane, protecting from the apical part. அவருடைய apical part மேலே வந்து என்ன இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெக்டோரியல் மெம்பரைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். மேலே என்ன இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெக்டோரியல் மெம்பரைன் சொல்லிட்டு அதுக்கு மேலே இருக்குங்க சார். சரிங்களா, ரைட்டுங்க. இந்த protecting from the apical part of the each hair cell is a hair like structures known as stereocilia. என்ன cilia? Stereocilia. During the conduction of sound wave, stereocilia makes a contact with a stiff gel membrane called tectorial membrane. அதை நோட் பண்ணிச்சுங்க. The roof-like structure overhanging the organ of cardi throughout its length. இந்த organ of cardi ஃபுல்லாக, அதாவது நமக்கு இன்னர் ஏர் ஃபுல்லாக என்ன பண்ணணும்னா ஸ்கேலா மீடியா ஃபுல்லாக அந்த ஆர்கன் ஆஃப் கார்டிக்கு மேலே ஃபுல்லாக என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பரைன் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கு. அது பேர் டெக்டோரியல் மெம்பரைன் அப்படின்னு பேருங்க. சரிங்களா, ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிசம் ஆஃப் ஹியரிங். How to receive sound and perceive the meaningful அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. Sound waves entering the external auditory meters fall on the tympanic membrane. அப்படின்னு சொன்னது அவங்களுக்கு யார் பின்னால் இருந்து எக்ஸ்டர்னல் ஆடிட்டோரி மீட்டர்ஸ் வழியாக என்ட்ராகி டிம்பானிக் மெம்பரைனை வந்து என்ன பண்ணணும்னா வைப்ரேட் பண்ண வைக்கும். சரிங்களா, இப்போ இந்த சவுண்டு வேவ்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா டிம்பானிக் மெம்பரைனை வைப்ரேட் பண்ண வச்சுட்டு அப்படியே மிடில் ஏருக்குள்ளே என்ட்ராகுது. மிடில் ஏரில் இருக்கக்கூடிய ஸ்டெபிஸ், பீலிஸ், இன்கஸ் இது 3 என்ன பண்ணுது அடிச்சோம்னா சவுண்டை வந்து மிடில் ஏர்லேருந்து இன்னர் ஏரான காக்லியாவுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுங்க. சரிங்களா, வைப்ரேஷன் டிரான்ஸ்மிட் த்ரூ த ஓவல் விண்டோ த்ரூ 3 ஆடிட்டோரி ஆஸ்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சின்ஸ் த டிம்பானிக் மெம்பரைன் இஸ் 17 to 20 times larger than the oval window. நோட் பண்ணிச்சுக்கோங்களா, ஓவல் விண்டோவை விட டிம்பானிக் மெம்பரைன் எவ்வளோ சைஸ் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 17 to 20 times வந்து எப்போ இருக்குது அப்படின்னா பிக் சைஸ், அதாவது பெரிய சைஸாக இருக்குது அப்படின்னு இருக்காங்க. சரிங்களா, ரைட்டுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஷர் எக்ஸீட் ஆன் த ஓவல் விண்டோஸ் இஸ் அபவுட் 20 times more than that on the tympanic membranes. டிம்பானிக் மெம்பரைனில் இருக்கக்கூடிய இந்த வைப்ரேஷன், சவுண்ட் வைப்ரேஷன் ப்ரெஷர் வந்து நமக்கு இந்த ஓவல் விண்டோக்குள்ளே என்ட்ராகும்போது எவ்வளோ டைம்ஸ் வந்து அதிகமாக ஆம்பிளிஃபிகேஷன் ஆகி என்ட்ராகுதுன்னு சொல்லிங்கன்னா 20 times ஆம்பிளிஃபிகேஷன் ஆகி என்ட்ராகுதுங்க. This increased pressure generate the pressure waves in the fluid of perilimb. This pressure causes the round window to alternatively bulges outward and inwards. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லினா ரவுண்டு வந்து பல்ஜஸ் ஆகுது, உள்நோக்கி வெளிநோக்கி என்ன ஆகுது அப்படின்னா பல்ஜஸ் ஆகுது. while the basilar membrane along with the organ of cardi move up and down. இப்போ இந்த பேசிலர் மெம்பரைன் இருக்கக்கூடிய ஆர்கன் ஆஃப் கார்டை என்ன பண்ணுது அப்படின்னா அப் அண்ட் டவுனில் மூவ் ஆகுது. அப்போ அப்பில் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா தலைக்கு மேலே என்ன ஒரு ஓவர் ஹேங்கிங் ஆகிட்டு இருந்தது, டெக்டோரியல் மெம்பரைன் ஓவர் ஹேங்கிங் இருந்தது. அப்போ டெக்டோரியல் மெம்பரைன் டச் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஹேர் வந்து பெண்ட் ஆகும். இப்போ ஹேர் வந்து பெண்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா this movement of the hair alternatively open and close the mechanically gate ion channel in the base of hair cells. The action potential is propagated to the brain as a sound sensation through the cochlear nerves. சரிங்களா, ஸோ இந்த வைப்ரேஷன் மூலிமா என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்கன் ஆஃப் கார்டை அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய அந்த கேட், மெக்கானிக்கல் கேட் வந்து அயன் சேனல் வந்து ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது. அதனால் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் க்ரியேட் ஆகி அது நேராக எங்கே போகுது அப்படின்னா பிரெயினுக்கு போகுதுங்க. சரிங்களா, என்ன நர்வ் வழியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காக்லியர் நர்வ் வழியாக எங்கே என்ட்ராகுதுன்னு சொன்னால் பிரெயினில் கார்டெக்ஸ் ஏரியாவுக்கு என்ட்ராயிருதுங்க. சரிங்களா, இப்படி தான் நமக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சவுண்டு மெக்கானிசம் ஆஃப் ஹியரிங் அப்படிங்கிறது நடக்குதுங்க. இந்த டயக்ராமையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஆர்கன் ஆஃப் கார்டை இருக்கும், அப்புறம் வந்து பேலன்சிங் ஆர்கன்ஸ். நமக்கு வந்து இந்த ஏர் அப்படிங்கிறது நமக்கு 2 ஒர்க்கை பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் ஒன்று வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா இந்த ரவுண்ட் ஷேப்பில், இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிங்கன்னா காக்லியா அப்படிங்கிறது இன்னர் ஏர் காக்லியா. ஸோ இது வந்து நமக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஹியரிங் பண்ணுச்சு. சரிங்களா, இதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய 3 செமி சர்க்கிள் கேனாலுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லிங்கன்னா பேலன்சிங் ஆர்கன்ஸ் அல்லது யூக்லிபிரிங் ஆர்கன்ஸ். சரிங்களா, இந்த யூக்லிபிரிங் ஆர்கன்ஸ் வந்து இப்போ நம்ம பார்க்கணும். சரிங்களா, இந்த டயக்ராமையும் கொஞ்சம் மைண்டில் உங்கள் புக்கில் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ்,
இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃபெக்ட் ஆஃப் ஏர், காதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறதையும் நோட் பண்ணி வச்சுங்க. டிஃபெக்ட் ஆஃப் ஏர், காதில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள். காதில் பொதுவாக என்ன குறைபாடுகள் ஏற்படுதுன்னா deafness may be temporary or permanent. It can be further classified into the conducting deafness or sensory neuronal deafness. நம்ம வந்து 3 டைப்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து கண்டக்டிங் டெஃப்னஸ் அண்டு சென்சரி நியூரனல் டெஃப்னஸ். கண்டக்டிங் டெஃப்னஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டக்டிங் ஹியரிங் லாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து கண்டக்ட் ஆக மாட்டேங்குது. எங்கே அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி மீட்டர்ஸ்லேருந்து டிம்பானிக் மெம்பரைனை ரீச் ஆக மாட்டேங்குது. அப்போ டிம்பானிக் மெம்பரைனை ரீச் ஆக மாட்டேங்குது அப்படின்னா என்ன ரீசனாக இருக்கலாம்னா பிளாக்கேஜ் ஆகிருக்கலாம். நமக்கு அந்த ஏர் வேக்ஸ் செருமன் அப்படின்னு சொன்ன பார்த்திங்களா, அது வந்து பிளாக்கேஜ் ஆகிருக்கும். அப்படி இல்லைன்னா சென்சரி நியூரனல் டெஃப்னஸ். சென்சரினா என்னங்க, ஆர்கன் ஆஃப் கார்டே அப்படிங்கிறது வந்து சவுண்டை வந்து என்ன பண்ண மாட்டேங்குதுன்னா சென்ஸ் பண்ண மாட்டேங்குது, ரிசீவ் பண்ண மாட்டேங்குது. அப்போ ஆர்கன் ஆஃப் கார்டில் வந்து டேமேஜ் ஆகிருந்ததுன்னா நமக்கு டெஃப்னஸ் ஆகிரும், காது கேட்காது. நியூரனல் டெஃப்னஸ், நியூரல்னால் இந்த காக்லியர் நெவ்னு சொன்ன பார்த்திங்களா, அந்த காக்லியர் நெவ் வந்து அந்த ஆர்கன் ஆஃப் காக்லியாவிலேருந்து நேராக பிரெயினுக்கு போகணும். அப்படி பிரெயினுக்கு போகக்கூடிய அந்த நெர்வ் வந்து டேமேஜ் ஆகிருந்ததுன்னா காது கேட்காதுங்க. அதுக்கு பேர் நியூரனல் டெஃப்னஸ் அப்படின்னு பேருங்க. இப்போ ஃபஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா த பிளாக்கேஜ் ஆஃப் ஏர் கேனல் வித் ஏர் வேக்ஸ் அப்படின்னா ரப்சர் ஆஃப் ஏர் ட்ரம். சரிங்களா, நமக்கு செவிப்பாறை அப்படிங்கிறது டேமேஜாக இருக்கலாம், அல்லது ஏர் வேக்ஸ் வந்து அடைச்சிருந்துருக்கலாம். சரிங்களா, ரைட்டுங்க. த மிடில் ஏர் இன்ஃபெக்ஷன் வித் ஃப்ளூயிட் அக்குமுலேஷன், நடுக்காதில் வந்து என்ன இருக்கலாம் அப்படின்னா பாதிப்புகள் ஏற்பட்டு நீர் தங்கி இருக்கலாம். ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் ஆஸ்குலார் மூவ்மெண்ட், சரிங்களா, ஆஸ்குலார் வந்து சரியாக மூவ்மெண்ட் ஆகாமல் இருக்கலாம். எது அப்படின்னா மிடில் ஏரில் இருக்கக்கூடிய ஸ்மால் ஏர் ஆஸ்கில்ஸ் வந்து சரியாக மூவ்மெண்ட் ஆகாமல் இருக்கலாம். சரிங்களா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டக்டிங் ஏர் லாஸுக்கு ஏற்படுறதுக்கான ரீசனுங்க. நெக்ஸ்ட்டு சென்சரி நியூரனல் டெஃப்னஸ். த டிஃபெக்ட் மே பி இன் த ஆர்கன் ஆஃப் கார்டே ஆர் த ஆடிட்டரி நெர்வ் ஆர் இன் த அசெண்டிங் ஆடிட்டரி பாத்வே ஆர் ஆடிட்டரி கார்டாக்ஸ், பிரெயின்லேயே ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கன் ஆஃப் யூக்லிபிரியம். நம்ம ஆல்ரெடி ஆர்கன் ஆஃப் ஹியரிங் அப்படிங்கிறத பார்த்துட்டோம், காக்லி அப்படிங்கிறத பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆர்கன் ஆஃப் யூக்லிபிரியம், இது 5 மார்க் நோட் பண்ணிச்சுங்க. பேலன்ஸ் இட்ஸ் எ பார்ட் ஆஃப் சென்ஸ் கால்டு ப்ரோப்ரியாப்ஷன்ஸ். ப்ரோப்ரியாப்ஷனாக உங்களுக்கு தெரியுங்க, நமக்கு இது வந்து இன்னர் பாடியில் இன்சைடில் இருக்கக்கூடிய ரிசப்டார்ஸுக்கு பேர் ப்ரோப்ரியாப்ஷன்ஸ் அப்படின்னு இருப்போம். விச் இஸ் த எபிலிட்டி டு சென்ஸ் த பொசிஷன் அண்ட் ஓரியன்டேஷன் அண்டு மூமெண்ட் ஆஃப் அவர் பாடி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, நமக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொசிஷன் கொடுத்துருக்காங்களா, அந்த பொசிஷன் அண்ட் ஓரியன்டேஷன் அண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் த பாடி. இந்த ஆர்கன் ஆஃப் பேலன்ஸ் இஸ் நோன் அஸ் த வெஸ்டிபுலார் சிஸ்டம். நோட் பண்ணுவாங்களா, என்ன சிஸ்டம்? வெஸ்டிபுலார் சிஸ்டம் விச் இஸ் லொக்கேட் இன் த இன்னர் ஏர் நெக்ஸ்ட் டு த காக்லியா. காக்லியாவுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த வெஸ்டிபுலார் சிஸ்டங்க. The vestibular system is composed of a series of fluid-filled sacs and tubules. These sacs and tubules contain a endolymph and are kept in the surrounding perilymph. These two fluids, perilymph and endolymph, respond to the mechanical force during the changes occurring in the body position and acceleration. சரிங்களா, பாடியுடைய பொசிஷன், பாடி எந்த டயரில் மூவ் ஆகுது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூட்ரிகுலை அண்டு சாக்குலை ஆர் 2 மெம்பரைன் சாக்ஸ் ஃபவுண்டு நியரஸ்ட் டு த காக்லியா. காக்லியா பக்கத்துலேயே 2 மெம்பரைன்ஸான பைகள் மாதிரி காணப்படுது, அதுக்கு பேர் யூட்ரிகுல் அண்டு சாக்குலை அப்படின்னு சொல்லிட்டு. நியரஸ்ட் டு த காக்லியா அண்டு கண்டைன் த யூக்லிபிரியம் ரிசப்டார் ரீஜன் கால்டு மகுலே. நோட் பண்ணுங்க பார்க்கலாம், மகுலே அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா யூக்லிபிரியம் பண்ணும். நம்ம இந்த மகுலே லூட்டியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கே பார்த்தோம், ஐயில் பார்த்தோம். அதேமாதிரி இங்கே மகுலே அப்படின்னு பார்க்குறோம். தட் ஆர் இன்வால்வ்டு இன் த டிடெக்டிங் த லீனியர் மூவ்மெண்ட் ஆஃப் த ஹெட்டு. நம்மளுடைய ஹெட்டு வந்து லீனியராக மூவ்மெண்ட் ஆகுதா அப்படியே இல்லையா அப்படிங்கிறத நமக்கு சென்ஸ் பண்ணி நமக்கு வைக்கிறது யாருன்னு சொல்லி அப்படின்னா சாக்குலஸ் அண்டு யூட்ரிகுலஸ் அப்படின்ட்டுங்க, அது ரெண்டும். த மகுலே கண்டைன் த ஹேர் செல்ஸ் தட் ஆக்ட் அஸ் எ மெகனோரிசப்டார்ஸ்னால் மெக்கானிக்கலாக ப்ரெஷர் ரிசப்டார்ஸுங்க. தீஸ் ஹேர் செல்ஸ் ஆர் எம்பெட்டட் இன் எ ஜெலாட்டினஸ் ஓடோலித். சரிங்களா, ஓடோலித்திக் மெம்பரைன் தட் கண்டைன்ஸ் எ ஸ்மால் கால்கேரியஸ் பார்ட்டிகல்ஸ் இஸ் கால்டு ஓடோலித்ஸ். சரிங்களா, அதுக்குள்ளே வந்து கால்சியத்தாலான சின்ன சின்ன பகுதிகள் காணப்படுது, அதுக்கு பேர் ஓடோலித்ஸ் அப்படின்னு பேர். திஸ் மெம்பரைன் ஆட்ஸ் எ வெயிட் டு த டாப் ஆஃப் த ஹேர் செல்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் த இனர்சியா என்னதுங்க, இனர்சியா.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கேனல்ஸ் தட் லை போஸ்டீரியர் அண்ட் லேட்ரல் டு த வெஸ்டிபுல்ஸ் ஆர் செமி சர்க்குலர் கேனல்ஸ் தே ஆர் அது என்ன நோட் பண்ணுங்கள், ஆன்டீரியர், போஸ்டீரியர் அண்டு லேட்ரல் செமி சர்க்குலர் கேனல்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓரியன்டட் அட் ரைட் ஆங்கிள் டு ஈச் அதர்ஸ், இது ஒன்றுக்கு ஒன்று என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதிர் விகிதத்தில் அமைஞ்சிருக்கும். இந்த கேனல்ஸ் வந்து நம்மளை என்ன ஆனது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செமி சர்க்குலர் கேனலாக இருக்குது. நமக்கு வந்து நம்ம பாடி என்ன பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுதுங்க. அட் ஒன் எண்ட் ஆஃப் த ஈச் செமி சர்க்குலர் கேனல்ஸ் அட் இட்ஸ் லோவர் எண்ட் ஹேஸ் ஏ சொல்டன் ஏரியா கால்டு ஆம்புல்லா. சரிங்களா, அதனுடைய ஒவ்வொரு பகுதியுடைய கீழ்ப்பகுதியும் கொஞ்சம் புடைத்த பகுதியாக இருக்குது, அது பேர் ஆம்புல்லான்னு பேர். ஈச் ஆம்புல்லா ஹேஸ் ஏ சென்சரி ஏரியா நோன் அஸ் கிறிஸ்டா ஆம்புலரிஸ். சென்சரி ஏரியாவுக்கு என்ன பேர் அப்படின்னா கிறிஸ்டா ஆம்புலரிஸ், விச் இஸ் அதுதான் என்ன பண்ணுது சொல்லி பார்த்தீங்கன்னா விச் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் சென்சரி ஹேர் செல்ஸ். அங்கே தான் என்ன இருக்குதுன்னா சென்சரி ஹேர் செல்ஸ் இருக்குது. அண்டு சப்போர்ட்டிங் செல்ஸ் அங்கே என்ன இருக்குதுன்னா சென்சரி ஹேர் செல் அண்டு சப்போர்ட்டிங் செல்ஸ் இருக்குது. த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தீஸ் கேனல்ஸ் இஸ் டு டிடெக்ட் ஓரியன்டேஷனல் மூவ்மெண்ட் ஆஃப் த ஹெட். ஹெட் வந்து என்ன டைரெக்ஷனில் மூவ் ஆகுது அப்படிங்கிறத இந்த இதுதான் நமக்கு என்ன பண்ணுது சென்ஸ் பண்ணுதுங்க. இதுக்கான டயக்ராம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு அதுக்கான டயக்ராம் இங்கே கொடுத்துருக்காங்க. டயக்ராம் அப்படியே கொஞ்சம் பாருங்கள் பார்க்கலாம். நம்ம இந்த ஓடோலித் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா அந்த ஓடோலித் அப்படின்னா இந்த கால்சியத்தால் ஆன ஓடுங்க. சரிங்களா, அந்த கால்சியத்தால் ஆன ஓடுக்குள்ளே என்ன இருக்குன்னா ஹேர் செல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஹேர் செல்ஸ் தான் என்ன பண்ணுதுன்னு சொல்லிங்கன்னா நமக்கு இந்த பாடியினுடைய ஓரியன்டேஷனை வந்து பெர்சீவ் பண்ணுதுங்க, ரிசப்ஷன் பண்ணுதுங்க. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இது பார்த்துக்குங்க அந்த சொல்லன் ஏரியா. சரிங்களா, மகுலா ஆஃப் சாக்குலே, மகுலா ஆஃப் யூட்ரிகுலே அப்படிங்கிற ரெண்டுலேயுமே உள்ளே இருக்குதுங்க. சரிங்களா, இந்த டயக்ராம் பார்த்திங்க. அதுக்கு மேலே இதுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டயக்ராமும் இருக்கும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாக்டரி ரிசப்டார்ஸ். ஆல்ஃபாக்டரி ரிசப்டார்ஸ் மீன்ஸ் ஆல்ஃபாக்டரி மீன்ஸ் ஸ்மெல்லு. சரிங்களா, ஆல்ஃபாக்டரினா என்ன ரிசீவ் பண்ணுதுங்க, ஸ்மெல். சரிங்களா, அது ரிசப்டார்ஸ் டேஸ்ட் அண்டு ஸ்மெல். ஆல்ஃபாக்டரினாலே ஸ்மெல் தாங்க, டேஸ்ட்டுங்கிறது தனியாக பார்க்கணும். இந்த ரிசப்டார்ஸ் ஆஃப் ஸ்மெல் தான் ஆல்ஃபாக்டரி ரிசப்டார்னாலே ஸ்மெல்னு வரணும். இங்கே டேஸ்ட்னு கொடுத்துருக்காங்க, டேஸ்ட் கிடையாது, ஸ்மெல் அப்படிங்கிறது. இந்த ஸ்மெல் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகேங்களா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.